முட்டையை வச்சு ஏமாத்துனா முட்டை சாமியாரு, கயிறை வச்சு ஏமாத்துனா கயிறு சாமியாரு. இந்த வளையம் ரெண்டும் இதை செய்யும் போதே வெல்டு பண்ணி செஞ்சது, என்னாலையும் அவுக்க முடியாது. இது ஒரு ஒத்த வளையம். இந்த வளையத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெட்டு இருக்கும். இதை வச்சுதான் இது வந்து சைனாக்காரன் கண்டுபிடிச்சது, லிங்கிங் ரிங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது. நான் இப்படி எண்ணும் போது 1 2ன்னு எண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண வச்சுட்டு எத்தனை வளையம் இருக்கு சொல்லுங்க, இப்படி கையை வச்சுக்குவேன். 1 2 3 4. அது லிங்க் பண்ணது உள்ளதான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட இப்படி காமிச்சிட்டு இதுல போடுங்க. ஆனா இது ஏற்கனவே கோத்தது, எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு போடுங்க, போட முடியாது. நான் என்ன இப்படி இப்படின்ட்டு இதை விட்டுட்டு இதை உள்ள போட்டுருவேன். இதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். கோத்தது இதுல அவங்க பார்த்தாங்க, என்னடா இது இவரு வேற கையில 2 பாத்தீங்களா. இதுலதான் இந்த வெட்டு. அதை சும்மா இங்க வச்சுக்கணும், நடு கையெல்லாம் வைக்க கூடாது. ஓரத்துல வச்சுட்டு சும்மா இப்படி வச்சுட்டு இப்படி இப்படிங்கிறப்போ இது வலிக்கிட்டு போய் இப்படி மாற்றுறதுதான். அது ஒரு செகண்டுக்குனால உங்களுக்கு ஒரு இல்யூஷன். அப்படிங்கிற தட்டுற மாப்பிள்ள அப்படியே உள்ள போச்சு அப்படி எப்படி போகும். அதுதான் அதை கேட்டது தந்தை பெரியார் தான், எப்படி போகும் இப்படிதான். இதுதான் இங்க வச்சிருக்கேன், இதுதான் பண்ணுது வேலை. இப்படி வச்சு இப்படிங்கிறது இப்படி வச்சுட்டு இங்க 2 பிடிச்சுக்குவேன். இங்க மேலேயே கழட்டிடுவேன், இங்க மூடிட்டு சும்மா இங்க வந்து எப்போ கழட்டிட்டேன், சும்மா இங்க வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கும். பிடிச்சி வச்சு நான் கழட்டது மேல திரும்ப அவங்க கிட்ட அதை வாங்கிட்டு அதே மாதிரி இப்படி இங்க வரப்போ உள்ள 2ஐயும் போட்டுருவேன். போட்டு இங்க வரங்க இப்படி வச்சுட்டு வேணா மைக்கிட்டு எப்படி சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு இதை கொடுத்துருவேன். கழட்டிங்கம்மா கழட்டாது, எனக்கு ஈஸி. நான் இதை முன்னாடியே கழட்டிட்டேன். சும்மா கீழே வாங்க மேலே வாங்கன்னு சும்மா ஏமாத்திட்டு அவங்களும் வந்துட்டு அப்புறம் இப்படி இருக்கேன். இது மாதிரிதான் ஏமாத்துவாங்க.